இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் டிஎஸ்ஏ, டிஎஸ்ஏனா என்ன, அப்புறம் டிஎஸ்ஏவோட இம்பார்ட்டன்ட் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் டிஎஸ்ஏ இவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு, அப்படி என்ன ரோல் தான் அது பிளே பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்குறோம். நீங்க கோடிங்ல ரொம்ப கியூரியஸா இருக்கீங்களா, டிஎஸ்ஏவை எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலையா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் அப்படின்ற வேர்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், டேட்டா ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு, அல்காரிதம் அப்படின்னு ரெண்டு வேர்டா செப்பரேட் ஆகுது. இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை ஆர்கனைஸா ஸ்டோர் பண்றதை தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்க புக்ஸை எல்லாமே ஒரு செல்ஃப்ல நீங்க ஆர்கனைஸா அடுக்கி வைக்கிறீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்லையும் நீங்க உங்களோட புக்ஸை ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கிறீங்க. இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ளேயும் உங்களால புக்ஸை அடுக்கி வைக்க முடியுது. இந்த எண்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட புக்ஸை எல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸா ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, இதை தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஒரு டேட்டாவை எந்தெந்த வேல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. அதை தான் நம்ம அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், கியூஸ், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ப்ராசஸை இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேகி செய்யணும் அப்படின்னா 2 மினிட்ஸில் அதை என்னென்ன ஸ்டெப்பில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராசஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம அல்காரிதம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளமை என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு அல்காரிதம்ஸ்னாலும் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பெரிய கொஷினுக்கு வருவோம். நம்ம ஏன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கற்றுக்கணும், எதுக்காக கற்றுக்கணும், கற்றுக்கிட்டா என்ன யூஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கற்றுக்கிறதுக்கான நம்பர் 1 ரீசன் பார்த்தீங்கன்னா இது உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரெயினை லாஜிக்கலாக ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எப்படி திங்க் பண்ணுறது அப்படின்ற வேவை அது உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வரும். இதுக்காக தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். ரீசன் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூஸில் டிஎஸ்ஏ தான் கேட்குறாங்க. நாட் ஒன்லி மேங்க்ஸ் கம்பெனிஸ், ஈவன் நம்ம ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு போய் நம்ம அப்ளை பண்ணாலும், ஒரு வெப் டெவலப்பருக்கோ இல்லை பேக் அண்ட் டெவலப்பருக்கோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கோ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கேயுமே நமக்கு டிஎஸ்ஏ கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்படி எங்கே பார்த்தாலும் டிஎஸ்ஏ கேட்க ஆரம்பிச்சதுனால இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்டர்வியூவை கிராக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிஎஸ்ஏ நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரீசன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இப்போது ரியல் வேர்ல்டாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு சர்ச் ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டான அல்காரிதம் யூஸ் பண்ணாமல் பேர்ட் அல்காரிதமை நம்ம ரைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சர்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதே நம்ம டிஎஸ்ஏவை யூஸ் பண்ணி கரெக்டான அல்காரிதமை அந்த சர்ச் ஃபங்க்ஷனுக்கு எழுதியிருந்தோம்னா அதுல பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் நம்மளால விஷுவலா பார்க்க முடியும். ஸோ ரியல் வேர்ல்டுலையும் டிஎஸ்ஏன்றது பெரிய ரோல் பிளே பண்ணுது. லெட்ஸ் சே இப்போ கோடிங் அப்படிங்கிறது ஒரு வீட்டை கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். அந்த வீடை நம்மளால வெறுமனை நம்மளோட ஓன் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கட்டிட முடியாது இல்லையா, அதே மாதிரி தான் டிஎஸ்ஏவும் ப்ரோக்ராமிங்கோட ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. அரே அப்படிங்கிறது ஷெல்ஃப்ஸ், ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது பிளேட்ஸ் மாதிரி, கியூஸ் அப்படிங்கிறது பீப்புள் ஒரு லைன்ல நிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல தான் இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கறது ஃபுல்லா அடங்கி இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட மெயின் டாபிக் வருவோம். டிஎஸ்ஏனா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இனிமேல் நம்ம இந்த டிஎஸ்ஏல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு கான்செப்டையும் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம தொடர்ந்து ஒரு சீரீஸாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவில் இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக உங்களால் டிஎஸ்ஏவை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும்.
ஈவன் நீங்கள் வந்து கோடிங்கே பண்ணதில்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், நம்ம தொடர்ந்து வீடியோஸை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.